शंकर सदाशिव सभापते मनोहरा शंकर सदाशिव सभापते मनोहरा चंद्रशेखर जटाधरा उमा महेश्वरा चंद्रशेखर जटाधरा उमा महेश्वरा पार्वती प्रिय शंकर पशुपते अभयंकर पार्वती प्रिय शंकर पशुपते अभयंकर सर्वेश्वरा शुतोषिन् गंगाधर सुंदरा सर्वेश्वरा आशुतोषिन् गंगाधर सुंदरा शंकर सदाशिव सभापते मनोहरा चंद्रशेखर जटाधरा उमा महेश्वरा चंद्रशेखर जटाधरा उमा महेश्वरा करयुलांकडलिर पोली शंगम வெள்ளப்பே கரையுலாம் கடலில் பொலிசங்கம் வெள்ளப்பே வந்திரையுலாங்கழி மீனுகளும் திருவான்மையோ திருவான்மையோ திருவான் திரையுலாங்கழி மீனுகளும் திருவான்மியோர் உரையுலாம் பொருளாயி உரையுலாம் பொருளாயி உலகாடுடையீர் சொல்லி உரையுலாம் பொருளாய் உலகாடு சொல்லில் வரையுலா மடமாதுடன் சொல்லில் வரையுலா மடமாதுட ஆகிய மாண்பதே திருவான்மியூருரை வரையுலா மடமாதுடனாகிய மாண்பதே திரிபூரம் மூன்றையும் செந்தழல் உண்ண எரியம்பு எய்த குன்ற வெள்ளியிடம் என்பர் திரிபூரம் மூன்றையும் செந்தழுண்ண எரியம்பு எய்த குன்ற வில்லி இடமென்பர் கிரியோ தருமாளிகை சுழி கைதன் மேல் விரியும் கொடிவான் விழிசை விடைவாயே கிரியும் தருமாளிகை சுழி கை தன்மேல் விரியும் கொடிவான் விழிசை விடைவாயே விடைத்தவர் புறங்கள் மூன்றும் விரிசீலை முனிய வாங்கி படை தொழில் புரிந்து நின்ற பரமனே பரமயோகி கடை தலை
கதவு தன்னை பணி தாளினாலே கடை தலை புகுந்து நின்றோம் கலிமறை கடமர்ந்தீர் அடைத்தீடும் கதவு தன்னை அப்படி தாளினாலே. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அவளுடைய பிள்ளையின் சரித்திரம் பாகம் 9 கனல் புனல் வாதத்தை வென்ற காழிசீர் பெருந்தகையின் சரித்திரம் அதன் தொடர்ச்சியை இனி கண்டு அதன் பெருமையை மனதார உணர்ந்து அவர் அருளால் அவன் தாள் வணங்கி அவன் நினைவாகவே சிவச்சந்தனை பெருக்கேற்பட்டு சிவத்தொண்டு பெருக்கேற்பட்டு சிவனடியார் குட்டத்தோடு அகமகிழ்ந்து வாழ்வோமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். இப்பொழுது சமணர்கள் பாண்டியன் சபை முன்னே ஒரு பெரிய அக்னிகுண்டத்தை ஏற்படுத்தினர். இதில் தங்களுடைய பதிகங்கள் நிறைந்த அதிலிருந்து ஒரு ஏட்டினை இதிலே இடுவீர். நாங்கள் மந்திரித்து ஒரு மயில்பீலியை இதில் இடுவோம். எது எரியாது இருக்கின்றதோ அவர் வென்றதாக ஒரு வாதத்தில் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர். தான் எளிய திருவேட்டுக்கட்டை கழற்றினார் முகமார்த்த பொன்முளையார் என்று திருநள்ளாறு திருப்பதிகத்திலிருந்து அந்த ஏட்டினை எடுத்து அதில் இட்டார். அவர்கள் மயில்பீலியை இட்டனர். ஆயினும் அவர் இட்ட கணம் மயில்பீலி பட்டெழுந்தது. திருவேடோ அக்னியில் இட்ட தங்க ஏடு போல் ஜுவலித்தது. அதை எடுத்து கண்களில் ஒத்திக்கொண்டு மீண்டும் தன் பதிகக்கட்டினை சமைத்தார் ஞானசம்பந்த பெருந்தகை. தன் ஏடினை அக்னியிலே இடுகையிலே தளிர வளரொளி எனும் திருப்பகத்தை பாடி, இது அக்னியில் இடப்படுமாயில் பழுதில்லை, இது சத்தியம் என்று சிவபெருமான் மீது ஆணையிட்டு கூற அவ்விதமாவே அந்த ஏடு அக்னியில் இட்ட தங்க ஏடு போல் ஜுவலிக்கலாயிற்று. இதை எடுத்து பர்த்தப்படுத்தினால் அனல்வாதத்தில் ஜெயித்தார். பரஞானம் அபரஞானம் என இரு தரங்களை உடையவர் உமாதேவி. அவருடைய ஞானப்பாலை உண்டதினாலே ஞானப்பொலிவு பெற்றவரான ஞானசம்பந்த பெருமான் அனல்வாதத்திலே ஜெயித்தார். இப்பொழுது புனல்வாதத்திற்கு தயாரானார்கள் சமணர்கள். சமண சைவத்தின் மேம்பட்ட கோட்பாடுகளை ஒரு ஓலையிலே இரு பக்கத்திலும் எழுதி பெருகி ஓடுகின்ற வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அந்த வைகையாற்றின் தனிலே இதனை நாங்கள் இடுவோம், இது அக்கறை சென்று கரையேறும் என்று ஞானசம்பந்த மூர்த்திக்கு எடுத்தோடினர். அவ்வாறே தாங்களும் செய்ய வேணும் என்று கூறிட அவர்களும் ஞானசம்பந்த பெருந்தகையும் இதற்கு சமர்ப்பித்தார். நீங்களும் உங்களுடைய ஏட்டை இட்டால் அறியலாம் என்று பாண்டியராஜா அவர்களுடைய திருக்குறுப்பை நோக்கி பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது பிறந்ததான திருப்பரங்கத்தை அப்பொழுதே சமைத்தார். வாழ்க அந்தணர் வனவராணீனம் தேக தன் புனல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வெந்த சாம்பல் விரயன பூஷியே தந்தையாரோடு தாயிலன் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பலால் எந்தையாரவர் எவ்வகையார் கோளோ அற்றன்றி அந்தன் மதுரத் தொகை ஆக்கினான் உன் தெற்றன்று தெய்வ தெளியார் கரை கோலை தென்னீர் பற்றின்றி பாங்கியதில் வினூரவும் பண்பு நோக்கில் பெற்று ஒன்றுயர்த்த பெருமான் பெருமானும் அன்றே என்று ஞான பெருந்தகையார் வாழ்க அந்தனர் என்று அரசனையும் ஓங்குக என்று ஆசீர்வதித்து அமிதமாக பாட, இவ்வாறு பாடப்பட்ட திருப்பதிகத்தின் ஏட்டினை தன் கைகளாலேயே எடுத்து பெருகி ஓடுகின்ற பெரும் வெள்ளமாக பெருகி ஓடுகின்ற அந்த வைகை ஆற்றிலே சமர்ப்பித்தார் ஞானசம்பந்த பெருமான். அத்திருவேடு நதியின் ஜலத்தை எதிர்த்து கிழித்து கொண்டு அன்று புறமளித்த சிவனாரின் கையிலிருந்து விடுபட்ட அந்த பாசுபதாஸ்திரம் போலே
இன்று ஜலத்தை கழித்துக் கொண்டு சர்வ ஆன்மாக்களுக்கும் இதுவே மெய்ப்பொருள் என்று அறிவிப்பது போல் எடுத்துக்காட்டி சென்றது. பரமசிவனே மெய்ப்பொருள் என்றும் அந்த தெரிய எழுதிய திருவோட்டிலே வெந்தனும் ஓங்குக என்று பாடி அருளப்படியால் பாண்டியராஜனுடைய கூன் நிமிர்ந்தது. கூன் பாண்டியன் நிமிர்பாண்டியனானான். ஏடு எதிர்கொண்டு செல்லும் பொழுது தேவர்களெல்லாம் புஷ்பமாரி செய்து இந்த அற்புதத்தை கண்டு வியந்தனர். சமணர்கள் அஞ்சி நடுங்கினர். குலை நடுக்கம் ஏற்பட்டது, பிராணபயம் ஏற்பட்டது. பல்வேறு சமண துறவிகள் இருக்கணும் தெரியாமல் ஓடினர். குலைச்சரை நாயினார் அத்திருவேட்டை தொடர்ந்து எடுத்ததற்கு விரும்பி காற்றைப் போல அதிவேகத்தோலே செல்கின்ற குதிரை மீது நீந்தி சென்று பின் சென்றார். பின்னர் அந்த அவ்வேடு தங்கும் பொருட்டு வன்னி உத்தமம் என்று திருப்பதிகம் பாடுகின்றார். அப்பொழுது குலைச்சரை நாயினால் சிவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற நீர் நடுவிலே புகுந்து அங்கே தங்கிய ஏட்டை எடுத்து சிறமேல் கொண்டு மகிழ்ச்சி பொங்க கண்ணீர் பணித்து சிறமேல் கைகுவித்தவாறு அதை திருவேடகத்திலே எழுந்திருக்கும் கடவுளை வணங்கி துதித்து மீண்டும் வந்து சுவாமியின் திருவடியிலே நமஸ்கரித்து அவரிடம் சமர்ப்பிக்கின்றார். பாண்டியராஜன் கூர்நிமிடப் பெற்றான். குலைச்சரை நாயினார் தான் இதுவரை கண்டிராத அதிசயங்கள் யாவும் ஞானசம்பந்த பெருமான் சாநித்திய விசேடத்தால் நடைபெறுகின்றது என்று ஆசைப்பட்டார். அவர் அடித்தளத்திலே ஆசைப்பட்டது போல் பாண்டியமாதேவி ஆசைப்பட்டது போல் அவருடைய கூன் நிமிர்ந்தது. சைவ சமயம் தடைத்தோங்க பாடுபட்டான். சமணர்கள் இருக்குமிடம் தெரியாமல் செய்தான். பாண்டிய நாடெங்கும் பழைய பொழுது சைவ பொலிவு ஏற்பட்டது. கோவில்கள் எல்லாம் திருப்பணிகளினால் சிறக்கப்பட்டது. பாண்டியராஜருக்கு விபூதி கொடுத்து அவனுடைய அன்பினை பெற்றவராகி ஞானசம்பந்த பெருமான் அளவாய் அப்பனுக்கும் அங்கையர்கண்ணி தாயாருக்கும் அடிபணிந்து அவரிடமிருந்து பிரியா விடை பெற்று மீனாட்சம்மியிடம் தன் ஒரு குழந்தை தன் வீட்டிலிருந்து கிளம்புமால் போலே சுவாமி அவருடைய திருவடியை நமஸ்கரித்து பிரியாவிடை பெற்று கண்பணிக்க அங்கிருந்து கிளம்புகின்றார். சுக்கநாதரை பிரியாமல் மனமிருந்து அந்த கோபுரம் மறையும் வரை முத்துச்சிவிகையிலே ஏறி நமச்சிவாயத்தை நினைத்தவாறு கண்கள் பணிக்க மதுரையம்பதி எல்லை வரை வந்த அரசனுக்கும் அரசியாருக்கும் குலைச்சிறை நாயனாருக்கும் விடுவித்து அங்கிருந்து கிளம்புகின்றார். பாண்டிய நாடெங்கும் சமணச்சயமே ஒழிந்தது. பின்னர் சீர்காழி வந்து வெகு காலம் தன்னுடைய அவதார தலத்திலே வந்து இருந்தார். ஞானசம்பந்த பெருமான் அளவாயிலிருந்து புறப்பட்டு வந்தவரை ஊரே திரண்டு வரவழைத்தது. உலகெங்கும் இவர் பேச்சாகவே ஆகிற்று. சில நாள் அவ்வாறு தங்கியிருந்து பின்னர் அங்கிருந்து பல்வேறு சிவஸ்தலங்களை காணுவதற்காக புறப்பட்டார். குலைச்சிறை நாயனாரும் இவருடைய பிரிவாற்றாமையினாலே உடன் சென்று திருப்பரங்குன்றம், திருவாப்பானூர், திருப்புத்தூர், திருப்பூவனம், திருக்கானப்பேர், திருச்சுழியல், திருக்குற்றாலம், திருக்குறும்பலா, திருநெல்வேலி முதலான பல்வேறு சிவஸ்தலங்களை வணங்கிய வண்ணம் ராமேஸ்வரத்தை வந்து ராமநாத சுவாமியை தரிசிக்கின்றார். ராமநாத சுவாமியை காண்கின்றார். தன் வயமிழந்து பாடுகின்றார். தெரித்தரு மாமணி நாகமாடத்து இலை தொருத்தி நதி கதிக்க வெளியேந்தியாடும் நலமே தெரிந்து உணர்வாயார் எரி கதிர் முத்தம் இலங்கு காணல் இராமே சூரம் விழி கதிர் வெண்பிரை மல்கு சென்னி விமலர் செய்யும் செயலே விமல செய்யும் பின்னர் இராமேஸ்வரத்தில் இருக்கும் காலே இறைவான் ஈழமண்டலத்திலே உரைகின்ற திருக்கோணமலை, திருக்கேதீஸ்வரம் முதலான திருத்தலங்களை இங்கிருந்தே அணக்கண்ணால் கண்டு திருப்பதிகங்கள் பாடி அருளினார். பின்னர் அங்கிருந்து ராமநாத சுவாமியையும் அம்பிகையும் நமஸ்கரித்து பிரியாவிடை பெற்று அங்கிருந்து திருவாடானை, திருப்புனை வாயில் எனும் திருத்தலங்களை வணங்கி குலைச்சிறை நாயனாருடைய ஊராகிய மணர்மேற்குடியை வந்து அங்கே சில காலம் தங்கியிருந்து பின்னர் அங்கிருந்து சோழ நாட்டு வழியாக பாண்டிய நாட்டை இருந்து விலகி செல்ல முற்பட்டார். அப்பொழுது அவருடைய பிரிவாற்றாமையினாலே திருக்குலைச்சிறை நாயனார்
அவருடைய ஸ்ரீபாதங்களை கழுவி தன் சென்னி மீது தெளித்து அதை பருகி அவரிடம் பிரியா விடை பெற்று சைவ சமய பரிபாலம் செய்வேன் என்று சத்திய பிரமாணம் செய்தருளி விடை பெறுகின்றார். அவர் அங்கிருந்து திருக்கடர் திருப்பாதாளீஸ்வரம் முதலான திருத்தலங்களை வணங்கி முள்ளி வாய்க்கரை வந்து அடைந்தார். அங்கே ஆறு மிகவும் பெருகி நீர்வாணர்கள் ஓடத்தை ஓடக்கோல் கொண்டு நிலையில்லாது பற்றி கரையிலேயே நிறுத்திவிட்டனர். அதை கண்டார் ஞானசம்பந்த பெருமார். திருக்கொள்ளம்புதூர் எனும் திருத்தலம் எதிரே இருக்கின்றது. எதிர்கரையிலே அங்கே சென்று சுவாமியை காணும் பேர் ஆவல். அதனாலே ஓடத்தின் கட்டை அவிழ்த்து சிவனடியார்களே அதிலே ஏற்று நாவலமே கோலாக அதன் மேல் நின்று கொண்டு திருப்பதிகம் பாடுகின்றார். ஓடமோட்டுபவர்கள் எவ்வளவு தடுத்தும் ஞானசம்பந்த பெருமானை தடுக்க இயலாது திகைத்து நின்றனர். அவரோ இறைவன் அருள் நம்மிடம் இருக்கையிலே ஏன் இந்த நீருக்கு அஞ்ச வேண்டும் என்று அவர் சொல்லிய வண்ணம் நமச்சிவாயனுடைய திருவடி நிலைகளை மனதால் தியானித்து நமச்சிவாய நாமத்தைய வாக்கினால் செப்பி சீரான சிவனடியார்களின் திருக்கூட்டத்தோடே அங்கிருந்து அந்த ஓடத்திலே செல்லலானார். கொட்டமே கமழும் கொள்ளம் போதோர் நட்டமாடிய நம்பனை உள்க செல்லவுந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. ஓடம் வந்தனையும் கொள்ளம் பூதோர் ஆடல் பேணிய அண்ணலை உள்க செல்லவுந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே என்று பிள்ளையாரின் நாவன்மையே ஒரு கோலாக இருந்து ஓடத்தை இயக்குகின்றது. ஓடத்தை இயக்குவார் இல்லாமல் ஓடத்தை திசை திருப்பும் கோலும் இல்லாமல் ஞானசம்பந்த பெருமான் தன் நாவன்மையாலே இறைவன் கொள்ளம்புதூரில் அமர்ந்திருக்கின்ற இறைவனாரின் திருவடி நிலைகளை தியானித்தவாறே அமர்ந்திருக்க அத்துணை பேரையும் பத்திரமாக பெருகி ஓடுகின்ற அந்த நீரின் ஆற்று அக்கறை கொண்டு சேர்த்தது. திருக்கொள்ளம்புதூர் இறைவனாரின் திருச்சன்னதியை வந்து அடைகின்றார். அங்கு சில நாள் இறைவனாரின் கருணை வெள்ளத்தை அனுபவித்ததாக அங்கிருந்து கிளம்பி திருநள்ளாரை வந்து அடைகின்றார். பாடக மெல்லடி எனும் வினாவுரை பதிகத்தை பாடி தர்பாரண்யேஸ்வரின் கிருபையை பெற்றவராக அங்கிருந்து திருத்தளிச்சேரியை தரிசனித்தார். பௌத்தர்கள் அனைவரும் இருந்த இறைவிடம் இன்று சைவ சமயமாக மாறியிருப்பதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். இடத்தில் புத்தடந்தி எனும் ஒரு பௌத்த துறவி மிகவும் பொறாமை கொண்டவனாக, என்னை ஜெயித்தால் அல்லவோ தாங்கள் சமணர்களை வாதிலே வென்றார்கள் என்ற பட்டத்தை ஓதிக்கொண்டு வரலாம் என்று அவர் கூட அடுத்த கணம் ஒரு ஓலை ஏற்றினை எடுத்தார். புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தர் சித்தத்து அவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகை கத்திரமாவன வஞ்செழுத்துமே என்று திருப்பாட்டை ஓதி இது புத்தனுடைய சிரமுருண்டு விழும்படி இடியென விழக்கடுவது என்று சற்று கடிந்து கூற அந்த புத்தனந்தியுடைய சரீரமும் தலையும் இரு கூறாக பிளந்து விழுந்து பௌத்தர்கள் நிலை குலைந்து ஓடிவிட்டனர். இவ்வனைத்தும் அந்த ஊர் அரசனுக்கு தெரிந்து அரசன் வந்து ஹரஹர என்று சொல்லி அவனுடைய மேலும் கௌரவித்து அவருக்கு எல்லை வரை வந்து வழி அனுப்பினார். இவ்விதம் தான் திருவடி வைக்கும் இடந்தோறும் பவடமாக்கி தான் நிலந்தோள் விழுந்து நமஸ்கரிக்கும் சிவாலயங்களெல்லாம் புதுப்பித்து தான் ஸ்மரிக்கும் இறைவனாரின் பெருமை உலகெங்கும் பரவ தான் தியானம் செய்யும் அப்பரமனின் கருணையாலே அற்புதங்கள் பலவாறு இயற்றி சாமானிய ஜனங்களின் வாயிலும் சிவநாமம் வரும்படியாக செய்து வேத முறையின் நாதனான பரமசிவனின் திரு ஐந்தெழுத்து அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் என்று அனைவருக்கும் சிவ முத்திரை தந்து அனைவரையும் ஆட்கொண்டு பின்னர் அப்பர் பெருமானை திருப்பூந்துருத்திற்கு அருகே வந்து தரிசனம் செய்கின்றார். பாண்டி நாட்டில் தான் வென்ற விதத்தை அனைத்தையும் அவருக்கு எடுத்தோட கழித்தார். அப்பர் தன் குழந்தையைப் போல் அவரை கொஞ்சி மிகவும் கண்பணிக்க அவரை ஆலிங்கனம் செய்து நமஸ்கரிக்கின்றார். இவ்விதமாக இருவரும் காவேரிக்கு வடக்கரைக்கு சென்றனர். திருநெய்தானம், திருவையாறு, திருப்பழனம் முதலான திருத்தலங்களை வழங்கி சீர்காழியை வந்தடைகின்றனர். வெகு நாளைக்கு பின்னர் தொண்டைமலை யாத்திரை முடித்துக் கொண்டு தான் வந்தவர் இவ்வாறு சில நாட்கள் சிவபாத ஹிருதயரை நோக்கி அவரை அங்கேயே தங்கியிருந்து என் பொருட்டு
துணியப்பரை வணங்கிய வண்ணம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறு அங்கிருந்து கோயில் எனும் சிதம்பரம், திருத்தணிநகர், திருமாவணிக்குடி, திருப்பாதிரிப்படியூர், திருவடுகூர், திருவக்கரை, திருவிரும்பை மாகாணம், திருவதிகை, திருவாமாத்தூர், திருக்கோவலூர், திருவரை, அரை அணி நல்லூர், திருவண்ணாமலை எனும் திருத்தலங்களை காணும் பொருட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார். அரை அணி நல்லூரிலே அத்துல்யநாதர் வீட்டிருக்கின்ற திருத்தலத்துக்கு திருக்கோவிலூர் மாவட்டத்திலே வருகின்றார். வீரட்டானேஸ்வரி தரிசித்தப்பன் இங்கே வந்தவுடன் இவ்விடத்தே இறைவனாரின் கர்ப்ப கிரகம் மிகவும் சிறியது. ஞானசம்பந்த பெருமானோ 300 சொச்சம் அடியார்களுடன் வந்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் காணும் பொருட்டு தன்னுடைய கர்ப்ப கிரகத்தையே பெரிதாக்கி அவருக்கு பெரும் வரவேற்பு தந்தார் என்பது செவி வழி செய்தி. இங்கிருந்து திருவண்ணாமலை செல்கின்றார் ஞானசம்பந்த பெருந்தகையார். செக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த மூர்த்தி திருவண்ணாமலை எல்லையிலே நின்று விட்டதும் அடிதோறும் சிவஸ்வரூபமாக தெரிவதை கண்டார். உள்ளே செல்ல அஞ்சினார். ஆயினும் அண்ணாமலையார் உலகமே சிவமயம் தானே வா என்று அழைக்க அவர் சென்றதாக செவி வழி செய்தி. இதை சேக்கிழார் பெருமான் கூறுகையிலே, அண்ணாமலை அங்கு அமரர்பிரான் வடிவு போன்று தொண்டலும் கண்ணால் பருகை கைத்தொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமலையாள் என பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திருவண்ணாமலை சென்று சேர்வுற்றார் என்று இறைவன் ஆணையினாலே உள்ளே சென்றார் என்பதை கூறுகின்றார். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலைமணி திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழதிரோ அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணமருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணமருமே. மேலும் சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார், ஆதிமூர்த்தி கழல் வழங்கி அங்கன் இனிதின் அமரும் நாள் பூதநாதர் அவை தம்மை பூவார் மழலால் போற்றி இசைந்து காதலால் அத்திருமலையில் சிறநாள் வைகி கமழ் கொன்றை வேதகீதர் திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்புவார் என்று கூறுகின்றார். பாமாலையாகிய வாடாமலரினாலே அண்ணாமலையானையும் அபீத குசாம்பிகையும் உண்ணாமலை அம்மனையும் பிரிய மனமின்றி இருக்கையிலே பாடுகின்றார். மேலும் பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமழை நின்று அதிர வெறுவீத்து ஒருவன் நிறையோடும் மாமம் பிணைவன் அணையும் சாரல் அண்ணாமலையாரே அவர் அண்ணாமலையாரே என்று பிரியா விடை பெற்று அங்கிருந்து கிளம்புகின்றார் ஞானசம்பந்த ஆளுடை பிள்ளை. தொண்டை நாட்டை வந்தடைந்த ஞானசம்பந்த பெருமான் திருவோத்தூர் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இவ்வாறு இருக்கும் நாளிலே ஒரு நாள் சிவனடியார் ஒருவர் வந்தார். பிள்ளையாரை வணங்கி பரசமயங்களை பாட்டி சைவஸ்தாபனம் செய்தரும் எம் பெருமானி, மெய்க்கடவுளாகிய பரமசிவனுக்கு அடியேனாக்கும் பனைகளெல்லாம் மிக உயர்வாக வளர்ந்து ஆண் படைகளாகி காயாவ ஆயின. அது கண்டு சமணர்கள் நீராக்கும் ஆண்பனைகளுக்கெல்லாம் காய்க்கப்பணுதல் கூடுமோ என்று நகை செய்கின்றனர். ஐயா, என்னை கழ்கின்றனர். தேவரீர் திருவருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க அவர் திருவுளம் கொண்டார். திருவோத்தூர் எனும் இத்திருத்தலத்திலே வேதபுரீஸ்வரர் பாலகுஜ அம்பிகையுடன் அமர்ந்து வேதநாதராகி இளமை நாயகியுடன் கூடியவராகி செய்யார் நதிக்கரையிலே வீட்டிலிருந்து ஓத்துதல் என்றால் ஓதுவித்தல், வேதத்தை ஓத்து என்பதால் வேதத்தை அனைவர்களும் ரிஷிகணங்களுக்கு போதித்தவர் என்று கல்யாண கோட்டி தீர்த்தத்தின் கரையிலே உரைகின்ற எம்பெருமான் இவ்விடத்தே வந்த இறைவனார் ஸ்தலவரம் ஆண்பனை இவ்வனைத்தும்
சிவனாரால் மாற்ற இயலாதா என்று ஒரு சமண துறவி நகைத்து நகையாடிட அதை கேட்ட ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடுகின்றார். ஞானசம்பந்த பெருமானின் பூத்தொத்தாயின என்றும் திருப்பதிகத்தனிலே குறும்பை ஆண்பனையின் குலையோத்தூர் என்று அவர் ஆண்பனையை பெண்பனையாக்கின இறைவா என்று சொன்னவுடனே ஆண்பனைகள் யாவும் பெண்பனையாகி அக்கணமே பூத்து குலுங்கிய காய்களாய் மலர்ந்தனவாம். அவ்விதம் அவருடைய நாவன்மையை கண்டு அனைவரும் வெட்கி அவ்விடத்தை விட்டு விலகினர் என்பது இந்த திருத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் வாயிலாக சுவாமி நடத்தி காட்டிய உயர்ந்ததான ஒரு நிகழ்ச்சி. இங்கிருந்து கிளம்பி திருமாகரல், திருக்குறுங்கனிமுற்றம் முதலான திருத்தலங்களை கண்டு கச்சியங்கம்மனை கண்டு காமாட்சியம்மன் உடனாய அவனிடை விட்டு பிரியாது பல்வேறு திருப்பதிகங்களை பாடி கச்சி நெறி காரைக்காடு அநேக தங்காவதம் திருக்கச்சி மேற்றளி எனும் திருத்தலங்களை எல்லாம் கண்டு அவ்வூரிலே இருக்கின்ற 108 சிவாலயங்களை மனதால் நினைத்தவராகி அனைத்தையும் மனதால் பிரதட்சிணம் செய்து அவர்களிடம் விடை பெற்று திருமால்பேறு, திருவல்லம், திருவலம், பயங்கோட்டூர், திருவிற்கோலம், திருவூரல் முதலான திவ்ய ஸ்தலங்களை எல்லாம் கண்டு பழையனூரான திருவாலங்காட்டு சமீபத்திலே வந்தார். அதுக்கு அரக்கால் அம்மையார் திருத்தலம் ஆனபடியாலே அவரே தலை மீது நடந்து வந்தார். எனவே சுவாமி ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவூரிலே காலடி விழிக்க அஞ்சினார். ஓர் ஊரிலே அன்றிரவு பள்ளி கொண்டு அருளினார். திருவாலங்காட்டிலே உறைந்திருக்கின்ற சுவாமி ஊர்த்வ தாண்டவ நடேசர் அவருடைய சொப்னத்திலே தோன்றினார். நம்மை பாடுவதற்கு மறந்தலையோ என்றானா. பிள்ளையார் விழித்திருந்து தான் காலடி வைக்க அஞ்சி வராதிருக்கின்றேன் என்று அவரை ஞான திருஷ்டியால் கண்டு பாடலானார். துஞ்ச வருவாரும் தொழிவி பாரும் வழிவி நெஞ்சம் புகுந்து என்னை நினைவி பாரும் முனை நட்பாய் வஞ்ச படுத்து ஒருத்தி வானாள் கொளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலம் காட்டு எம் அடிகளே. பழையனூர் ஆலம் காட்டும் அடிகளே என்று பாடிப் பரவினார். பின்னர் மறுநாள் உதயத்திலே இவ்வனைத்தையும் நினைத்தவாறு அங்கிருந்து கிளம்பி திருக்காலத்தி ஸ்தலத்துக்கு வந்து கண்ணப்ப நாயனார் தொண்டாற்றிய பெருமைமிக்க களத்தினாதரையும் ஞானப்பிரசூனாம்பிகையும் கண்டு வானவர் கடானவர்கள் என்ற திருப்பகத்தை பாடி மலை மீதேறி கண்ணப்பர் தொழுத அந்த கண்ணப்ப நாயனாரின் இறைவனை கண்டு அங்கிருந்து வடதேசியும் மெற்றிலும் தமிழ் மொழி வழக்கு இன்மையினாலே அங்கு செல்லாது இங்கிருந்தே உத்தர கைலாசம், திருக்கேதாரம், திருகோகரணம், திருப்பருப்பதம், இந்திரநீல பருப்பதம் முதலான திவ்ய தேசங்களின் திருப்பதிகங்களை பாடி கலஸ்திநாதருடைய சந்நிதியிலேயே அனைத்து திருத்தலங்களையும் தரிசித்தவாறு களத்தினாதரையும் ஞானப்பிரசூனாம்பிகையும் கண்டப்ப தேவரையும் நாகனாரையும் நினைத்து கொண்டு அங்கிருந்து நீங்க மனமில்லாது அங்கிருந்து தொண்டை நாடு வந்த சீர்காழி ஞானப்பிள்ளை திருக்கச்சி கச்சிமேற்றளி ஓணங்காத்தாளி கச்சி அநேகதங்காவதம் திருக்கச்சி நரைக்காடு குரங்களில் முட்டம் திருமாகரல் திருவோத்தூர் இவற்றை கண்டுவிட்டு பார்த்தன் பனங்காட்டூர் திருவல்லம் திருமார்பேறு இவற்றை தரிசித்தவாறு திருமார்பேறு திருவூரல் திரு இலும்பையாங்கோட்டூர் திருவிற்கோலம் திரு ஆலங்காடு திருப்பாச்சூர் திருவெண்பாக்கம் திருக்கள்ளில் இவற்றை கண்டுவிட்டு வட திருமுல்லை வாயில் வந்து திருவேற்காடு வந்து பின்னர் திருவொற்றியூரை வந்து அடைகின்றார். வடிவுடை அம்மனும் உடனாய புற்றிடங்குந்த நாதரி கனக சபேஸ்வரி வந்து தரிசிக்கின்றார். தன்னிலை இழந்து பகுகாலம் இங்கு தங்கியிருந்து பல்வேறு திருப்பதிகங்களை பாடி மகிழ்கின்றார். இவ்விடத்திலே முன்னொரு காலத்திலே பிரளயம் ஏற்பட்டு புதிய உலகம் படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவபெருமான் தன் சக்தியினாலேயே வெப்பம் உண்டாக்கி அதனாலே பிரளய நீரை ஒற்றி எடுக்க அது ஒற்றியூர் என்றும், இதனால் இந்த லீலையை புரிந்த இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார்.
உபமன்யு முனிவரிடத்தே சிவதீட்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தம் திருமேனியிலே இறைவன் ஐக்கியம் செய்து கொண்டமையினாலே படம்பக்கநாதர் என்ற நாமத்தையும் அப்பாம்பின் வடிவத்தின் சுவடு இன்றும் மூலவர் திருமேனியிலே காண கிடைக்கின்றது. ஒரு காலத்திலே திருத்தலங்கள் எல்லாம் இறை வரி விதித்து அரசன் சுற்றோலை அனுப்பினான். அப்பொழுது ஓலை நாயகத்திற்கு தெரியாதபடி இறைவன் ஓலையில் வரி பிளந்து இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்ததை கண்டு அந்த ஒற்றியூருக்கு விலக்கு அளிக்கப்பட்ட ஊர் என்றும் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்றும் பெரிய புராணத்திலே விஷயம் கூறப்பட்டுள்ளது. நந்திதேவருக்காக சிவபெருமான் பத்மதாண்டவம் ஆடிய திருத்தலம். இங்கு வசித்து வந்த ஏலேலசிங்கர் என்பன் ஓர் மன்னன் சிற்றரசன். அவனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகளை வைத்திருந்தார். அச்சமயம் காசியில் இருந்து வந்த சிவபக்தர்கள் இவருக்கு அம்மாணிக்கத்தை கொடுத்து விட்டார். மன்னன் மாணிக்கம் கேட்டபோது செய்வதறியாது திகைக்க சிவபெருமானே இங்கு வந்து மாணிக்கம் அருளினார். எனவே மாணிக்க தியாகராஜன் என்றும் அழைக்கப்படுகின்றார். வட்டப்பாறையம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வம். பட்டினத்து பெருமானுக்கு பைக்கரும்பு இனித்த இடம் இதுவாகும். பட்டினத்தார் காளமேகம் அருணகிரிநாதர் மற்றும் பல்வேறு சங்கீத வித்வான்கள் இறைவன் மீது பாடி பரவிய திருத்தலம் இதுவாகும். விடயவன் விண்ணும் மண்ணும் விடயவன் விண்ணும் மண்ணும் தொழ நின்றவன் வெண்மழுவாள் விடயவன் விண்ணும் மண்ணும் தொழ நின்றவன் வெண்மழுவா படையவன் பாய் புலித்தோல் படையவன் பாய் புலித்தோல் உடை கோவனம் பல்கரந்தை ஷடையவன் ஷாமவேதன் ஷடையவன் ஷாமவேதன் சசி தங்கிய சங்கவன் தோடு ஷடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்கவன் தோடுடையவன் ஊனமில்லி உடையவன் ஊனமில்லி ஊரையும் இடம் ஒற்றியூரே ஷடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்கவன் தோடு உடையவன் ஊனமில்லி ஊரையும் இடம் ஒற்றியூரே உடையும் இடம் ஒற்றியூரே என்று பாடி பரவி வெகுகாலம் அங்கு தங்கிவிட்டார். ஒற்றியூர் நாதரை பிரிய மனமின்றி அவரிடமிருந்து விடை பெற்று திருமயிலாப்பூர் தனிலே வைசியர் குலத்திலே சிவபக்தி திலகமாக விளங்கிய ஒரு சிவனேச செட்டியான் என்னும் பெரும் சிவனரி செல்வரை காண அவர் அழைப்பின் பேரில் அங்கு செல்கின்றார். சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம்.